ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு யாராவது ஒரு ஆள் வந்து ஃபோன்பேயில் மணி சென்ட் பண்ணும்போது கூகுள் பேயில் ரிசீவ் ஆகிறதும் கூகுள் பேயில் மணி சென்ட் பண்ணும்போது ஃபோன்பேயில் ரிசீவ் ஆகிறதும் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு. ஸோ இது எதனால் மாறி மாறி வந்து ரிசீவ் ஆகுது, நமக்கு பிடிச்ச மாதிரி கூகுள் பேலையோ ஃபோன்பேலையோ மணி ரிசீவ் ஆகிற மாதிரி எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தெளிவான வீடியோ நம்ம ஆல்ரெடியே போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு கூகுள் பேயில் ஒரு ஆள் மணி சென்ட் பண்ணுறாரு அப்படின்னா கூகுள் பேயில் இருக்க பிரைமரி அக்கௌண்ட்டுக்கு மணி ரிசீவ் ஆகணும். அதேமாதிரி ஃபோன்பேயில் மணி சென்ட் பண்ணார்னா எனக்கு ஃபோன்பேயில் இருக்க பிரைமரி அக்கௌண்ட்டுக்கு தான் மணி ரிசீவ் ஆகணும். இந்த மாதிரி மாறி மாறி எனக்கு வந்து ரிசீவ் ஆகாமல் ஒரே எந்த ஆப்பில் சென்ட் பண்ணுறாங்களோ அதே ஆப்லேயே வந்து மணி ரிசீவ் ஆகிற மாதிரி எப்படி நான் செட் பண்ணி வைக்கிறது, அதுக்கு தெளிவான ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோவில் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஒரு ஆள் எந்த ஆப்பில் இருந்து மணி சென்ட் பண்ணுறாரோ அந்த ஆப்லேயே வந்து மணி ரிசீவ் ஆகிற மாதிரி எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிர்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாம் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் இப்போது இது எதனால் அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த மாறி மாறி இப்போ கூகுள் பேயில் மணி சென்ட் பண்ணும்போது ஃபோன்பேயில் ரிசீவ் ஆகிறதும் ஃபோன்பேயில் மணி சென்ட் பண்ணும்போது கூகுள் பேயில் ரிசீவ் ஆகிறதும் எதனால் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆல்ரெடியே என் வீடியோ பார்த்தவங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோட ஃபஸ்ட் கமெண்டில் அந்த வீடியோட லிங்க் செட் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் அதை பார்த்து ஃபஸ்ட் அந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம இந்த ஃபோன்பேயில் ஒரு ஆள் மணி சென்ட் பண்ணால் ஃபோன்பேயில் ரிசீவ் ஆகணும், கூகுள் பேயில் மணி சென்ட் பண்ணால் கூகுள் பேயில் ரிசீவ் ஆகணும். ஸோ இதுக்கு சிம்பிள் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு மாறி ரிசீவ் ஆகிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் யூபிஐ நம்பர் எந்த ஆப்பில் வந்து செட் பண்ணியிருக்கீங்க, டிஃபால்ட்டாக எந்த ஆப்பில் வந்து செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆப்பில் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இந்த யூபிஐ நம்பரை நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் நார்மலாக முன்னாடி வர மாதிரி கூகுள் பேயில் மணி சென்ட் பண்ணால் கூகுள் பேலே ரிசீவ் ஆகும், ஃபோன்பேயில் மணி சென்ட் பண்ணால் ஃபோன்பேலே ரிசீவ் ஆகிடும். ஸோ இதை இப்போ நம்ம வந்து லைவ் டெமோவாக பார்க்கலாம். ஸோ எல்லா ஆப்பையும் வச்சு நான் கிளியராக சொல்ல போகிறதில்ல, ஜஸ்ட் நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த கூகுள் பே ஆப்பை வச்சு நான் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டா உங்களுக்கு அந்தந்த ஆப்பில் வந்து மணி சென்ட் பண்ணும்போது அந்தந்த ஆப்லேயே வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஃபஸ்ட்டில் நீங்கள் உங்களோட கூகுள் பே அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கான் டாப்பில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ ஐடி கீழே யூபிஐ நம்பர் அப்படிங்கிறது ஒரு டிக் இருக்கும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து யூபிஐ நம்பர் வந்து கூகுள் பேயில் தான் வந்து ஆக்டிவேட்டில் இருக்குது. ஸோ இந்த யாரை மணி சென்ட் பண்ணும்போது வேறு எந்த ஆப்பில் மணி சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு கூகுள் பேயில் தான் வந்து மணி வந்து ரிசீவ் ஆகும். இப்படி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா வந்து உங்களோட கூகுள் பே அப்ளிகேஷனில் அக்கௌண்ட்ஸ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டு எந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து யூபிஐ நம்பரை வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த யூபிஐ நம்பரை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், சிம்பிள் தான். அதுக்கப்புறம் எந்தெந்த ஆப்பில் இருந்து உங்களுக்கு மணி சென்ட் பண்ணுறாங்களோ அந்தந்த ஆப்லேயே உங்களுக்கு ரிசீவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுவே உங்களுக்கு நீங்கள் அதாவது யூபிஐ நம்பர் வந்து கூகுள் பே அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து செட் பண்ணி வைக்கல அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லிங்க் யூபிஐ நம்பர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் தான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் யூபிஐ நம்பர் லிங்க் பண்ணலை, இல்லைனா வேறு ஏதாவது யூபிஐ ஆப்பில் வந்து உங்களோட யூபிஐ நம்பரை வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கூகுள் பேயில் ஒரு ஆள் வந்து மணி சென்ட் பண்ணார் அப்படின்னா எந்த ஆப்பில் வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்க, யூபிஐ நம்பர் லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஆப்பில் தான் வந்து மணி ரிசீவ் ஆகும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து யூபிஐ நம்பரை வந்து கூகுள் பேயில் வந்து லிங்க் பண்ணிக்கோங்க. லிங்க் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அங்கே இருந்து வேறு ஏதாவது ஃபோன்பேயோ பேடிஎம்மோ அங்கே நீங்கள் யூபிஐ நம்பர் லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருந்து கட் ஆகி இங்கே வந்து நமக்கு யூபிஐ நம்பர் வந்து லிங்க் ஆயிரும். லிங்க் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம இந்த அக்கௌண்ட் செக்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து யூபிஐ நம்பர் லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நீங்கள் அந்த அக்கௌண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் மேனேஜ் யூபிஐ நம்பர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து யூபிஐ நம்பர் செட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல ஷோ ஆகும். இதில் எண்டில் டெலிட் பட்டன் இருக்கும். நீங்கள் யூபிஐ நம்பர் செட் பண்ணியிருக்க அந்த அக்கௌண்ட்டுக்கு கீழே யூபிஐ நம்பர் இருக்கும், அதோட எண்டில் டெலிட் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூபிஐ நம்பர் வித்தின் செகண்ட்லேயே வந்து உங்களுக்கு டெலிட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் பேயில் வந்து யூபிஐ நம்பர் லிங்க் ஆகியிருந்தாலும் சரி, அதேமாதிரி வேறு ஒரு யூபிஐ ஆப்பில் வந்து நம்பர் லிங்க் ஆகியிருந்தாலும் சரி, அதை வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம கூகுள் பேயில் வந்து யூபிஐ நம்பர் லிங்க் பண்ணிவிட்டு திரும்ப அந்த யூபிஐ நம்பரை டோட்டலாக வந்து டெலீட் பண்ணியும் விட்டுட்டோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு யாராவது மணி சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கூகுள் பேயில் தான் ரிசீவ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஃபோன்பேயில் தான் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இப்போ டோட்டலாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஐ நம்பர் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஏதாவது யூபிஐ ஆப்பில் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த யூபிஐ நம்பர் எந்த ஆப்பில் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஆப்பில் இருக்க அந்த ரெடி பண்ணியிருக்க அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து மணி ரிசீவ் ஆகும், எந்த ஆப்பில் யார் மணி சென்ட் பண்ணாலுமே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூபிஐ நம்பர் வந்து டெலீட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எந்தெந்த ஆப்பில் மணி சென்ட்
சென்ட் பண்ணுறாங்களோ அந்த ஆப்பில் வந்து மணி வந்து ரிசீவ் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.